Hello friends, welcome to Rainbow Flavors. இன்னைக்கு கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாம சாதத்தோட வெரைட்டி ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்திரலாம். ஃபர்ஸ்ட் panல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 கப் கடலையை இதில் சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துக்கலாம். நீங்கள் தோலுள்ள கடலை யூஸ் பண்ணிங்கன்னா அதை வறுத்துட்டு லைட்டாக ஆற வச்சுட்டு உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடலை வறுப்பட்டுருச்சு, இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு 7-8 சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 3 to 4 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கிட்டு ஒரு 7 to 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 3 to 4 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே நல்லா வதங்கட்டும். புளிப்புக்கு ஒரு சின்ன துண்டு புளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம வறுத்து வச்சுருக்க கடலையே இதில் சேர்த்துடலாம். ஏற்கனவே கடலையை வறுத்துட்டோம், அதனால் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டாவே போதும். கடைசியாக இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக ஆற விட்டுட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றீங்கன்னா துவையல் மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அடுத்து நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பை சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ தாளிச்சதை நம்ம சட்னியில் சேர்த்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.